உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். மேடம், இங்க என்ன பண்றீங்க? யாரை தேடிட்டு இருக்கீங்க? இந்த மலேசியா பெரியவரை பாத்தியா? ஆளு ஒரு மாதிரியாவே சுத்திட்டு இருக்காரு. அதோட ரஞ்சித் வேற அவரை பார்த்தாலே சந்தேகமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். அவரையா தேடிட்டு இருக்கீங்க? அவரும் நம்ம ஆள் தானே. அவருக்கு உங்க மேல என்ன சந்தேகம்? என்ன சொல்ற? அவரும் நம்ம ஆள் தானா? எப்படி? ஆமா, வள்ளி இந்த கல்யாணத்தை நிறுத்த பிளான் பண்றான்னு சொன்ன உடனே பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டாரு அந்த மனுஷன். நேரா வள்ளிக்கிட்டே போய் என் பேத்தி கல்யாணத்தை நானே நடத்தி காட்டுறேன், உன்னால முடிஞ்சதை பாத்துக்கோன்னு சவால்லாம் விட்டாரு. வள்ளிய அரண்டு போயிட்டானா பாத்துக்கோங்களேன். அப்படியா? இதெல்லாம் எப்ப நடந்துச்சு? இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. அப்பயே அவரு ஜானகியை வர சொன்னாரு. அதுதான் எனக்கு சந்தேகம் வர காரணமே. அவருக்கு பேத்தி மேல ரொம்ப பாசம். அமைச்சர் அங்கிள் தனியா வந்து ஆசீர்வாதம் பண்ணா நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணிருப்பாரு. அதனாலதான் அவங்கள வர சொல்லிருப்பாருன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அவர் மேல நம்ம சந்தேகப்படுறதெல்லாம் டைம் வேஸ்ட் தான். நாம வேலனை எப்படி இங்க வரவிடாம பண்ணணும் தான் நாம யோசிக்க வேண்டிய விஷயம். அதுவும் கரெக்ட் தான். நான் கூட ரஞ்சித் கிட்ட இதே தான் சொன்னேன். நீ எங்க போயிட்டு இருக்க? பொண்ணு ரூமுக்கு போயிட்டு இருக்கேன். அவளுக்கு அலங்காரம் எல்லாம் முடிஞ்சிருச்சான்னு பாத்துட்டு வரணும் மேடம். சரி, நீ போய் பாரு. நான் மணமேடைக்கு போய் எல்லாத்தையும் அங்க கொஞ்சம் ஸ்பீட் பண்றேன். சரி. ஆமா, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன். உங்க வயசு என்ன? வயசா? கழுத அது எதுக்கு இப்ப? சும்மாதான் தாத்தா. ஆளு பார்க்க வயசானவர் மாதிரி இருக்கீங்க, ஆனா ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் ரொம்ப எங்க இருக்கிற மாதிரி தெரியுது. அதான் கேட்டேன். இதேதான் என் பொண்டாட்டியும் சொல்லுவா. உனக்கு வயசே ஆவாதாயான்னு கேப்பா. உங்க பொண்டாட்டிய பத்தி பேசினதும் உங்க முகத்துல 1000 வாட்ஸ் பல்ப் எரியுதே. பொண்டாட்டினா அவ்வளவு பிடிக்குமா? அப்புறம் சம்சாரம் அவ மின்சாரம்னு சும்மாவா சொன்னாங்க? அவளை நினைச்சாலே உடம்பு முழுக்க கரண்ட் பாயும்ல. ஓ சூப்பர் தாத்தா. ஆனா உங்க பொண்டாட்டிய பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். அவ இருக்காளே, வானத்துல இருந்து இறங்கி வந்த நிலா மாதிரி, பூமியில இருந்து தோண்டி எடுத்த தங்கம் மாதிரி. அழகுனா அழகு, அப்படி ஒரு அழகு. நானும் அவளும் காதலிச்சுதான் கல்யாணம் கட்டிக்கிட்டோம். நல்ல நிறைவான வாழ்க்கை தான். ஆமா, நீ என்ன கேக்குறியே? நீயும் யாரையாவது லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி பாரு. அப்பதான் நான் சொல்றதோட அருமை உனக்கு புரியும். அட போங்க தாத்தா, நானே வெறுப்புல சுத்திட்டு இருக்கேன், நீங்க வேற. அம்மாடி, ஏன் இவ்வளவு விரக்தியா பேசுற? பின்ன என்ன தாத்தா, நான் ஒருத்தனை உயிருக்கு உயிரா லவ் பண்ணேன். அவன் என்னடானா இன்னொருத்தைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டான். என்னால இன்னும் அந்த ஏமாற்றத்துல இருந்து வெளியில வரவே முடியல. அட கடவுளே, நீ என்னம்மா இப்படி இருக்க? இதுவே என் பொண்டாட்டியா இருந்தான்னு வை, அந்த பொண்ணை கொன்னுட்டு அவ ஆசைப்பட்டவனே கல்யாணம் பண்ணியிருப்பான். பாவமா நீ. ஆமா, உன்னை ஏமாத்தன அந்த பையன் யாரு? இங்க வந்திருக்கானா? அவ இன்னும் இங்க வரல தாத்தா. ஆனா கண்டிப்பா அவன் இங்க வருவான். வந்து ஏதாவது குட்டி கலாட்டா பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கும் பாப்பான். அதனாலதான் கண்ணுல விளக்கண்ணிய ஊத்திக்கிட்டு மண்டபம் ஃபுல்லா எல்லாரையும் கவனிச்சிட்டு இருக்கேன். ஆஹா, அந்த பொண்ணை கொன்னுட்டு அவ ஆசைப்பட்டவனே கல்யாணம் பண்ணிருப்பா. அதுக்கும் நான் ட்ரை பண்ணேன் தாத்தா. ஆளெல்லாம் செட் பண்ணி அவளை காலி பண்ணலான்னு பார்த்தா அங்கேயே வந்து அவ புருஷன் அவளை காப்பாத்தி கூட்டிட்டு போயிட்டான். வேலனோட தங்கச்சிய டார்ச்சர் பண்ண ஆள் செட் பண்ணதே நான் தான். ஆனா ஒண்ணு தாத்தா, அவளை நான் சும்மாவே விட மாட்டேன். என்னைக்கா இருந்தாலும் என் கையால தான் அவளுக்கு சாவு. பாத்தியா, நான் சந்தேகப்பட்ட மாதிரி ரேணுகா தான் ஆள் அனுப்பியிருக்கான்.
நீதான் வேதநாயகி அத்தை மேல சந்தேகப்பட்ட. ஹம், எனக்கு அப்பல இருந்து இவ மேலதான் சந்தேகம். கடைசியில அவ வாயாலே ஒத்துக்கிட்டாளா? நல்லதா போச்சு. கரெக்டான நேரத்துல மாட்டிக்கிட்டான். ஆமா, எனக்கே இவ பண்ணியிருக்கிறது அதிர்ச்சியா தான் இருக்கு. சரி, இப்ப இந்த வீடியோ வச்சு என்ன பண்ணலாம்? ஆ, எப்படி ஓகேவா? கண்டிப்பா இந்த பிளான் சக்சஸ் ஆகும். அவளால எதுவுமே பண்ண முடியாது. நாம சொல்றத செஞ்சுதான் ஆகணும். சூப்பர் வேலா, கலக்கிட்ட. ஆ, ஆ. நீங்க மலேசியாக்கே வந்துருங்க, பேசிக்கலாம். ஆ, மலேசியா. வராத போன்ல யாருகிட்ட பேசிக்கிட்டு போறாரு? இரு, பின்னாலேயே வரேன். லண்டன் போய் கொஞ்ச நாள் இருந்துட்டு அங்கிருந்து அப்படியே துபாய் போயிடுவேன். பெரியவரே இருங்க இருங்க இருங்க. போதும் போதும், ரீல் அறுந்து போய் ரொம்ப நேரம் ஆச்சு. வள்ளி எதுக்காக உங்களுக்கு முத்தம் கொடுத்தாங்கிற காரணத்தை இப்ப சொல்லுங்க. ஆமாயா, கொடுத்தா இப்ப அதான் உனக்கு பிரச்சனையா? ஆமா, அதான் பிரச்சனை. இந்தா, நீ ஒரு முத்தத்தை வச்சுக்கோ. ஒரு ஆம்பளை இன்னொரு ஆம்பளைக்கு முத்தம் கொடுக்கறது சரியில்லை. ஐயோ, டேய், கம்பளி போச்சு. என்ன இது? ஒழுங்கா கையை எடுத்துரு, இல்ல இப்படியே போய் எல்லாத்துக்கிட்டையும் காட்டிடுவேன். எடு. பாலகா, நினைச்சேன் பாலகா. ஆரம்பத்துல இருந்தே உன் மேல எனக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருந்துச்சு. அதுக்காகத்தான் நான் உன் பின்னாலேயே சுத்திக்கிட்டே இருந்தேன். பாலகா, இதை என்கிட்ட சொல்றதுக்கு உனக்கு என்ன பிரச்சனை பாலகா? உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தான் நான் இந்த கல்யாணத்துக்கே வந்தேன். நீ என்னடான்னா என்கிட்ட சொல்றதுக்கு பயந்துகிட்டு இருக்கிற. அப்ப என் மேல இன்னும் உனக்கு நம்பிக்கை வரல? அப்படித்தானே? அப்படியெல்லாம் இல்ல குருஜி, நானே எப்படியாவது சமாளிச்சிடலாம் தான் நினைச்சேன். அதனாலதான் உங்ககிட்ட சொல்லல. நல்லா சமாளிச்சப்போ. அந்த பக்கம் என் மச்சான், இந்த பக்கம் என் பொண்டாட்டி, என் புள்ள, அந்த மாப்பிள்ளையோட தங்கச்சின்னு ஒரு பெரிய பட்டாளமே உனக்கு எதிராக வேலை பார்த்துக்கிட்டு இருக்குது. இந்த லட்சணத்துல நான் தனியாவே நின்று சமாளிச்சிடறேன்ற. சரி, அதெல்லாம் போட்டு விடு. இப்ப நீ அடுத்தது என்ன பண்ண போற சொல்லு. இதுதான். ஓ, சரி 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 சரி. நீ என்ன பண்ற? போய் உன் தங்கச்சியை கூட்டு வா. நான் இங்க இருந்து எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிறேன். என்ன மறுபடியும் முத்தமா? எது? என்னது இதெல்லாம்? தேங்க்ஸ் சொல்லி என்ன மறுபடியும் தூரமா வைக்கலாம்னு பாக்குறியா? போப்பா, போய் உன் தங்கச்சி சீக்கிரம் கூட்டிட்டு வா. போ, சீக்கிரமா போ. இருப்பா, இந்தா இத ஓட்டிட்டு போ. யாராவது பார்த்து கண்டுபிடிச்சிட போறாங்கப்பா. கரெக்ட்டா இருக்குல்ல? பார்த்து ஜாக்கிரதையா போயிட்டு வா. சூப்பர் சூப்பர். ஓகே. பார்த்து கிளவு மாதிரி தள்ளாடிக்கிட்டு போ. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.